Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. இவ்வளோ நெருக்கடி விஜய்க்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? விஜய் ஒரு பெரிய மாசா கிரியேட் ஆயிருக்காருங்கிறது தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. காவல்துறையை வைத்து வந்துட்டு அனுமதியில் பிரச்சனை, நிபந்தனைகளை அதிகமாக விதிக்கப்படுறது, இது பல காலங்களாக பல கட்சிகளுக்கு நடந்த ஒரு விஷயம் தான். விஜய்க்கு அதிகமான ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? 89 கருணாநிதி ஜெயிச்சு வந்த பிறகு மறுபடியும் 89 3 ஆண்டுகள் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அவர் கண்டசா காரில் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது அவர் மீது லாரி மோதியது. அந்த லாரி மோதியதில் அந்த லாரி டிரைவரை சில மணி நேரங்கள்லேயே ஜாமீனில் விடுவித்தது கருணாநிதி அரசு. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதனால் செல்வாக்கு மிக்கவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் இன்று விஜய் இருக்கிறார் என்பது உண்மை. திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது எல்லாவற்றையும் விட பெரிய உண்மை. 23 கண்டிஷன் போடுறாங்களே. இப்போ இதே மாதிரி இப்போ தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. 100 தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. ஒரு சிறு தடங்கள் கூட எடப்பாடியோட பிரச்சார பயணத்தில் திமுக செய்யவில்லை. விஜய் கையசைக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த நிபந்தனைகள். இதெல்லாம் ஒரு அவலமா இல்லையா? அருவருப்பா இல்லை? நான் கேட்குறேன். நடுங்குகிறார்கள், விஜயை பார்த்து நடுங்குகிறார்கள் திமுகவினர். அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள். பச்சாமி வந்திருக்காரு, ஐயா வந்திருக்காங்க, மின்னல் அப்படின்னா சர்ன்னு போவோம், சல்லுன்னு மின்னலும் சர்ன்னு போவோம், அப்படியே மறுபடியும் மின்னலுமா சர்ன்னு போவோம். அந்த மாதிரி வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க போல. தலித் மக்களுடைய வாக்குகளையும் விஜய் பெரிய அளவில் எடுத்துக்கிடுவார் அப்படிங்கிற சொல்லப்படுறாங்க. உண்மை சார். எல்லார் வாக்கையும் அவர் உடைக்கிறாரு, அவங்க வாக்கையும் உடைக்கிறாரு. திரும்ப ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் தான் உண்மை. அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாருங்க. எல்லாருமே உள்ள நடுங்கி தான் கிடக்குறாங்க எக்ஸப்ட் கம்யூனிஸ்டுகள். திமுக, அண்ணா திமுக, விசிக, பாமக, நாத்தாக்கா எல்லாரும் நடுங்கி தான் கிடக்குறாங்க. பீகாரில் இத்தனை மாவட்டங்களில் அவங்க போனாங்க. இப்போ ராகுல் காந்தி இப்போ போனார்ல, ஓட்சோரி யாத்திரையில் போய் இங்கேருந்து போய் ஸ்டாலின் போய் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்தார்ல. பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அரசு ராகுல் காந்தி யாத்திரை போகிறதுக்கு அனுமதிக்குது இல்லை. அந்த பெருந்தன்மையை ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு விஜய் விஷயத்தில் இல்லை. விஜயை தாண்டி அந்த கட்சியில் புஷி ஆனந்தோ மற்றவர்களோ அடையாளம் தெரியக்கூடிய வெளியில் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் யாரும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுங்கிறது எதுலேயுமே அந்த இடத்துல உங்களுடைய பங்களிப்புங்கிறது இல்லாமே இருக்குது. கட்சியில் விஜய் பேசினாதான் உண்டு, விஜய் அறிக்கை விடுதாதான் உண்டு, விஜய் வந்தாதான் உண்டு. விஜயும் பேசுறது கிடையாது. விஜயை தாண்டி யாராச்சும் ஒத்தராச்சும் பேச அதான் யாராவது வளர்ந்துட போகிறாங்களான்ற பயம் தான். இது இப்படிலாம் இருந்தனா கட்சி வளராது. பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்லாம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜயோட மாநாடை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நேர்காணல் மூலம் அலசி வந்தோம் சார். தற்போது நீங்கள் ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்ன ஒரு விஷயம், விஜய் ஃபீல்டில் போய் இறங்கினா மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கான ஒரு பயணத்துக்குள்ளே விஜய் போக முடியும்னு சொல்லியிருந்தீங்க. விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்காரு. திருச்சியிலேருந்து தொடங்குறதாகவும் அதுக்கு பல்வேறு நிபந்தனைகளும் இன்றைக்கி காவல்துறை விதித்துள்ளது. எப்படி பார்க்குறீங்க விஜயோட அடுத்த கட்டம்? ஆமாம், முக்கியமான கட்டத்தில் போகிறார். தன்னுடைய அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம். அவர் இதுதான் உண்மையிலே பரிசோதனை களம். ஏன்னா இதற்கு முன்னால் பேசினதெல்லாம் மாநாடுகள். அது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌட் அங்கே நிற்கும், அங்கே பேசுவார். 2 மாநாடுகள் 9 மாத இடைவெளியில், நடுப்புற 3 நிகழ்ச்சிகள், விகடன் பத்திரிகை விழா 1, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, பரந்தூர் விவகாரம், 3வது கஸ்டோடியல் டெத்துக்கு எதிரான போராட்டத்தில் முதன்முறையாக இன்று தேர்தல் பிரச்சாரத்தை இப்பொழுதே துவக்குகிறார். கேண்டிடேட் இல்லையே ஒழிய தேர்தல் பிரச்சாரமாக தான் இது பார்க்கப்படும். என்ன பேச போகிறார்ன்றதை முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா அவர் கடந்த முறை மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி பேசும்பொழுது, நான் மக்களை போய் சந்திக்கவில்லை, நேரில் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள் வரும் அப்படின்னு பேசினார். நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு அவர் தெளிவாகவே சொன்னார். ஆகவே அவர் மக்களிடம் போய் உள்ளூர் பிரச்சனைகளை பேச போவதாகவும் சொல்லியிருக்கார். திமுக அரசுக்கு எதிரான தன்னுடைய பிரச்சாரத்தை, கடுமையான பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். 26 தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதானே ஒழிய மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. ஆகவே அவருடைய தாக்குதல் முழுவதும் மாநில அரசு மீது, திமுக மீது, ஸ்டாலின் மீது தான் இருக்கும். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள், 3 மாவட்டங்கள் மக்கள் பிரச்சனைகளைத்தான் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். பேசட்டும். பேசின பிறகு நம்ம அது குறித்து கண்டிப்பாக விவாதிக்கலாம். இவ்வளோ நெருக்கடி விஜய்க்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? விஜய் ஒரு பெரிய மாசா கிரியேட் ஆயிருக்காருங்கிறது தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. காவல்துறையை வைத்து அனுமதியில் பிரச்சனை, நிபந்தனைகளை அதிகமாக விதிக்கப்படுறது, இது பல காலங்களாக பல கட்சிகளுக்கு நடந்த ஒரு விஷயம் தான். விஜய்க்கு அதிகமான ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா?
செல்வாக்குமிக்க மனிதர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வரும்பொழுது அதிகாரத்தில் இருக்கவங்க அவர்களை பார்த்து அஞ்சுவார்கள். 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது 72லேருந்து 77 அவர் ஆட்சியை கைப்பற்றும் வரையில் திமுக அரசு என்னவெல்லாம் அவருக்கு செய்தது, குறிப்பாக 72லேருந்து 76 ஆட்சி கலைக்கப்படும் வரையில் 4 ஆண்டுகள் படாத பாடு படுத்தினார்கள் எம்ஜிஆரை திமுகவினரும் திமுக அன்றைய கருணாநிதி அரசு. அரசியல் வன்முறையில் மட்டும் 72லேருந்து 77 அதிமுக தொண்டர்கள் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். கடைசி ஓராண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருந்தது. அப்போ சற்று அந்த தாக்குதல் குறைந்திருந்தது. 72 அக்டோபர் 17லேருந்து 76 ஜனவரி வரையில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் திமுகவோட அராஜகம், காவல்துறையோட அராஜகம், அரசாங்கத்தோட கெடுபிடின்னு எல்லாத்தையும் சமாளித்து தான் எம்ஜிஆர் மேலே வந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா கட்சி ஆரம்பித்து அதிமுகவில் சேர்ந்து 82ல் 87 எம்ஜிஆர் செத்து 88 பூரா குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரியான எவ்வளோ தூரம் அதிமுகவுக்கு நெருக்கடிகளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஜெயலலிதாவுக்கு நெருக்கடிகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாங்க. 89ல் கருணாநிதி ஜெயிச்சு வந்த பிறகு மறுபடியும் 89, 90 3 ஆண்டுகள் வந்து ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அவர் கண்டசா காரில் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது அவர் மீது லாரி மோதியது. அந்த லாரி மோதியதில் அந்த லாரி டிரைவரை வந்து சில மணி நேரங்கள்லேயே வந்து ஜாமீனில் விடுவித்தது கருணாநிதி அரசு. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதனால் வந்து செல்வாக்கு மிக்கவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் இன்று விஜய் இருக்கிறார் என்பது உண்மை. திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது எல்லாவற்றையும் விட பெரிய உண்மை. 23 கண்டிஷன் போடுறாங்களே. இப்போ இதே மாதிரி இப்போ தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. 100 தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. ஒரு சிறு தடங்கள் கூட எடப்பாடியோட பிரச்சார பயணத்தில் திமுக செய்யவில்லை. ஏன்னா எடப்பாடியோ அதிமுகவினரோ அவர்களே கூட வந்து காவல்துறை எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது என்று ஒரு இடத்தில் கூட அவர்கள் பேசவும் இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்போ எடப்பாடிக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? விஜய் கையசைக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த நிபந்தனைகள். இதெல்லாம் ஒரு அவலமா இல்லையா, அருவருப்பா இல்லை? நான் கேட்குறேன். கையசைக்கக்கூடாது, அப்புறம் ஒரு கட்சி தலைவர் 20 நிமிஷம் பேசணும்லாம் போலீஸ் எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? இது எங்கே நான் நான் கவனிக்கல. அதை கையசைக்கக்கூடாதுன்னு சொல்லி கையசைக்கக்கூடாதுங்கிறதும் நிபந்தனைகள் இருக்கிறது. இப்படி கையசைக்கக்கூடாதுன்னு இப்படி கையை கட்டிக்கிட்டே பேசணுமா? இது ரொம்ப வினோதமாக இல்லை? எந்த அளவுக்கு அரசு வந்து அஞ்சுகிறதுன்னு புரியல உங்களுக்கு. கையசைக்காமல் ஒருத்தன் எப்படி பேசுவான்? எப்படி வீல் சேரில் உட்கார வச்சு கையை பின்னால் கட்டிட்டு காலை கட்டிட்டு முகபாவனைகள் இல்லாமல் பேசணுமா? எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பேசணுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப அவலத்தின் உச்சம். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார், பிஜேபியை ஃபாசிசம்ன்றீங்களே, நீங்கள் என்ன, நாங்கள் ஒரு மீட்டிங் கூட நடத்த முடியல, ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனா கூட வந்து ஏகப்பட்ட தடைகளை போடுறீங்கன்னு அவர் பதிவு பண்ணார் ஏற்கனவே. இன்றைக்கி அது நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவர் கையசைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கையசைக்காமல் எப்படி இது பண்ண முடியும்? வேனை விட்டு எந்திரிக்கூடாதுன்றாங்க. இதுக்கு பர்மிஷனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த 3 மாதங்களாக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. எடப்பாடி எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி சொல்லிட்டு போயேன். நடுங்குகிறார்கள், விஜயை பார்த்து நடுங்குகிறார்கள் திமுகவினர். அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள். ஒரு கட்சி தலைவர் இவ்வளோ நிமிஷம் பேசணும்னு நீங்கள் எப்படி அனுமதி நீங்கள் எப்படி வந்து பர்மிஷன் கொடுக்க முடியும்? இப்போ இது நிபந்தனை விதிக்க முடியும். அப்புறம் கையை தூக்கக்கூடாது, காலை தூக்கக்கூடாதுன்றதுலாம் அவங்க எப்படி தான் பேசுறது? அதையா சொல்லுங்களேன். அப்படியே வந்து நின்றுட்டு போயிடணுமா? அது கூட நிற்கக்கூடாது, உட்காந்தே இருக்கணுமா? வேனை விட்டு வரக்கூடாது, அப்படியே போகணும், அப்படியே சுற்றி வரணும், வளம் வரணும் அப்படிங்கிற மாதிரி வடிவேலு காமெடியில் வரும்ல. 23 வருஷத்துக்கு மேலே ஒரு படம் வந்தது. மொக்கச்சாமி வந்திருக்காரு, ஐயா வந்திருக்காங்க, மின்னல் அப்படின்னா சர்ன்னு போவோம், மின்னல்மா சர்ன்னு போவோம், அப்படியே மறுபடியும் மின்னல்மா சர்ன்னு போவோம். அந்த மாதிரி வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க போகிற. இவர்கள் நடுங்குகிறார்கள். விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது என்பது உண்மை. இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காட்டப்படும். திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறார். காவல்துறை இவ்வளவு கெடுபிடிகளை விஜய்க்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறார். ஆட்சியை சொல்லலை, காவல்துறையை சொல்கிறார். அதாங்க, டெல்லியில் யாராவது ஒரு ஸ்கேவெஞ்சர் தப்பு பண்ணான்னா, துப்புரவு பணியாளர் தப்பு பண்ணான்னா மோடி காரணம். ஆனால் இங்கே யார் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி காரணம், ஸ்டாலின் காரணம் இல்லை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் யதார்த்தமான ஒரு அரசியல். திமுகவோட தோழமை கட்சிகள், மீடியா 2 பேரோட இரட்டை நிலைப்பாடு என்னென்னா, டெல்லியில் யார் என்ன தப்பு பண்ணாலும், வட இந்தியாவில் யார் என்ன தப்பு பண்ணாலும், சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் தப்பு பண்ணாலும் மோடி தான் காரணம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில். இங்கே தமிழ்நாட்டில் கமிஷனரே தப்பு பண்ணாலும், டிஜிபியே தப்பு பண்ணாலும் அவங்க தான் காரணமே ஒழிய ஸ்டாலின் காரணம் இல்லை. ஸோ திமுகவோட கொத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகளும் மீடியாவும் மாறி நிற்குது இன்றைக்கி. அதோட வெளிப்பாடு தான் இது. இதுக்கு எது காவல்துறையை காரணம் சொல்கிறீங்க? இதே டெல்லியில் நடந்ததுன்னா மோடி தானே காரணம். நீங்கள்
ஆகவே ஒரு விதத்தில் பாராட்டணும் திருமாவை. அட்லீஸ்ட் அவராது வந்து இது கண்டனம் தெரிவிக்கிறாரு. நாளைக்கு எல்லா கட்சிக்கும் வரப்போகுது இது. அப்போ கண்டிப்பாக அவங்க கூட்டணியில் இருக்க அவங்களுக்கு எங்கேயும் கொடியேற்ற அனுமதி இல்லையாங்க. அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தானே திமுக கூட்டணியில் திருமா தொடர்றாரு. அதனால தானே அவருடைய வாக்கு வங்கியை ஏன் சதறுது இன்னைக்கு. அவர் இன்றைக்கு மனசாட்சியை அடக வைத்து பிஜேபி ஃபேக்டர் எஸ் உண்மைதான், அளவு கடந்து போய் திமுகவுடன் உறவாடுவதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் வாக்கு வங்கியை சிதறிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர் கண்டனம் தெரிவித்திருப்பது விஜய் மாநாட்டுக்கு காவல்துறையோட இந்த இவ்வளவு நிபந்தனைகளுக்கு திரும்ப கண்டனம் தெரிவிப்பது வரவேற்கத்தக்கது. தலித் மக்களுடைய வாக்குகளை வந்துட்டு விஜய் பிரிப்பாருங்கிறது எதிர்பார்க்கப்படுதா சார்? தலித் மக்களுடைய வாக்குகளையும் விஜய் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு எடுத்துக்கிடுவார் அப்படிங்கிற சொல்லப்படுறது உண்மை சார். எல்லார் வாக்கையும் அவர் உடைக்கிறாரு, அவங்க வாக்கையும் உடைக்கிறார். திரும்ப ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் தான் உண்மை, அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாருங்க. எல்லாருமே உள்ள நடுங்கி தான் கிடக்கிறாங்க எக்ஸப்ட் கம்யூனிஸ்டுகள். திமுக, அதிமுக, விசிகா, பாமக, நாத்தாக்கா எல்லாரும் நடுங்கி தான் கிடக்கிறாங்க. யார் ஓட்டை எப்படி உடைக்க போகிறாருன்னு தெரியலன்ட்டு. எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட்டுகள் அவங்க மற்றவங்க எல்லோரும் நடுங்கி தான் கிடக்கிறாங்க. தலித் வாக்குகள் உடையினா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். திருமாவை நம்பி போய் இவ்வளோ நாள் என்ன ஆச்சு? திமுகவுடன் திருமா காட்டக்கூடிய வரமுறையற்ற அதீதமான அந்த தோழமை என்பது அவருடைய வாக்கு வங்கியை சிதறடிக்க செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய செயல்பாடுகளால் தனக்குத்தானே குழி தோண்டி கொண்டிருக்கிறார் திருமா அரசியல் ரீதியாக. அதனால் வந்து அவர் தலித் வாக்குகளை உடைப்பார், எல்லாரும் ஓட்டையும் தான் உடைக்கிறாரு. முதல்ல ஒரு கட்சி தலைவர் வராரு, இதே காலகட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு நீ ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? இவ்வளோ நிபந்தனைகள்லாம் நீ விதிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டு போயேன். கையை தூக்கக்கூடாது, காலை தூக்கக்கூடாது, 5 நிமிஷம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளோ நிமிஷம் தான் பேசணும்னு எப்படிங்க நிபந்தனைலாம் விதிக்க முடியும்? இல்லை, புதுமையான விஷயங்களை ஃபுல்லாக இப்போ தான் வந்துட்டு சொல்ல. அது இன்னொன்று, இது இழிவுபடுத்தக்கூடிய வேலை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்க தான் பந்து மேல் எழும்பும். அடிக்கத்தான் பந்து மேல் எழும்பும். விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தை அவர் கடந்து இப்போ அவர் அடுத்த முயற்சி எடுத்ததுங்கிறது அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. அவர் வந்து போகலை வரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை வந்துட்டு விஜய் ஏற்படுத்த வரணுங்க. அவரோட செயல்பாடுகளுக்கு பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். முதன் முறையாக மக்கள்கிட்ட வர. இப்போ ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போனார்ல, எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு பூரா ஒரு பாத யாத்திரை போயிருக்கணும். பாத யாத்திரைனா வெறும் கால்நடையாக மட்டும் இல்லை, ஹைப்ரிட்னுவாங்க. இப்போ பீகாரில் போகிற மாதிரி கால்நடையாக போகணும், பைக்கில் போகணும், காரில் போகணும், வேனில் போகணும், ஏதோ ரோட் ஷோ எல்லா வகையிலும் நடத்திக்கிட்டே இருக்கணும். நான் மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்கணும். பீகாரில் வந்து இத்தனை மாவட்டங்களில் அவங்க வந்து போனாங்க. இப்போ ராகுல் காந்தி இப்போ போனார்ல, ஓட்சோரி யாத்திரையில் போய் இங்கேருந்து போய் ஸ்டாலின் போய் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்தார்ல. பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அரசு ராகுல் காந்தி யாத்திரை போகிறதுக்கு அனுமதிக்குது இல்லை. அந்த பெருந்தன்மையை ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு விஜய் விஷயத்தில் இல்லை. ராகுல் காந்தி ஓட்சோரி யாத்திரை போகிறதுக்கு பீகாரில் நிதிஷ்குமார் அரசு, எதிர்கட்சி அரசு, கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் கால்நடையாகவும் பைக்லையும் கார்லையும் வேன்லையும் போகிறதுக்கு அனுமதிக்குது இல்லை. எல்லா வகையிலும் ஃப்ரீயாக விட்டாங்கல்ல, பாதுகாப்பு கொடுத்து. அதே மாதிரி அணுகுமுறையை விஜய் விஷயத்தில் கடைபிடிப்பதில் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன தடை இருக்கிறது? ஒரு அதீத பயத்தில் இருக்கீங்க நீங்கள். விஜயை பார்த்து பயப்படுறீங்க, திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது. அதனுடைய வெளிப்பாடு இப்படிலாம் யாராவது கட்டுப்பாடு விதிக்க முடியுமாங்க? நான் கேட்குறது ஒன்று தாங்க. இங்கேருந்து பீகாருக்கு போய் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார் ஸ்டாலின். அங்கே அந்த அரசு வந்து ராகுல் காந்திக்கு முழு அனுமதி கொடுத்தது. இங்கே ஏன் விஜய்க்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ பாசிச பாஜக கொடுக்குற சுதந்திரத்தை கூட திராவிட மாடல் திமுக அரசு கொடுக்க மறுக்குதே. இதானே சார் உண்மை? இதை பேச ஆள் இல்லை. இதை விஜய் கட்சிக்காரனுக்கே பேச துப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை கூட அவனால் பேச தெரியலையே, விஜய் கட்சிக்காரனுக்கு பேச தெரியலையே. நம்ம தானே அதையும் பேச வேண்டியிருக்கு. விஜயை தாண்டி அந்த கட்சியில் வந்துட்டு புஷி ஆனந்தோ மற்றவர்களோ அடையாளம் தெரியக்கூடிய வெளியில் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் யாரும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுங்கிறது வந்து எதுலேயுமே அந்த இடத்துல உங்களுடைய பங்களிப்புங்கிறது எல்லாமே இருக்குது. கட்சியில் விஜய் பேசினாதான் உண்டு, விஜய் அறிக்கை விடுதாதான் உண்டு, விஜய் வந்தாதான் உண்டு. அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செயல்பாடு நடக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியல. இன்னொன்று ப்ரெஸ் மீட் வந்து அந்த கட்சியில் விஜயை தாண்டி யாருமே பேசுறதுக்கு முன் வர்றதும் கிடையாது. விஜயும் பேசுறது இல்லை. விஜயை தாண்டி யாராச்சும் ஒருத்தராச்சும் பேசுறது. அதான் யாரா வளர்ந்துட போறாங்களான்ற பயம் தான். இது வந்து இப்படிலாம் இருந்தனா கட்சி வளராது. அந்த கட்சி வளருதுன்னா திமுக செய்யக்கூடிய அடக்குமுறைகளால் தான் வளரும். இவங்க அடக்குமுறையாக இல்லாமல் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அந்த கட்சி எந்த மாதிரி வளருன்றதுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளே சாட்சி. கட்சியில் அவரை தவிர யாருமே இல்லைன்னா கட்சி எப்படிங்க வளரும்? 2ஆம் கட்டத்தில் யாராவது இருக்கணும் இல்லைங்க. என்ன பயம் இருக்கு? அவரும் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை ஏங்க அந்த கட்சியில் யாராலையும் ஒருத்தனால சொல்ல முடியல? பீகாரில் யாத்திரை போகிறார் ராகுல் காந்தி 1500 கிலோமீட்டர். ஸ்டாலின் போய் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். பீகாரில் இருக்க பாஜக அரசு, நிதிஷ்குமார் அரசு எல்லா ஏற்பாடையும் செய்து அனுமதி கொடுக்குது. அதே விஜய் விஷயத்தில் ஸ்டாலின் கடைபிடிக்க வேண்டியதானே? ஏன் 1000 கட்டுப்பாடு போடுறீங்க? ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்றீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ரோட் ஷோ போகிறீங்க. உதயநிதி ரோட் ஷோ போகிறாரு, எடப்பாடி ரோட் ஷோ போகிறாரு,
ரோட் ஷோ போகிற ராகுல் காந்தி எங்கேருந்து போய் நீங்கள் பீகாரில் அனுமதி ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஆனால் விஜய்க்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? அதிகமான க்ரௌடு வருது, மேனேஜ் பண்ணுங்க, அதுக்கு தானே போலீஸ் இருக்குது. ஏன் ராகுல் காந்தி க்ரௌடு வரலையா? விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம், அதையும் கடந்த ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம்ன்றதுனால நடுங்குறீங்கல்ல விஜயை பார்த்து. நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும், இப்படிலாம் அடக்குமுறை பண்ணீங்கன்னா நீங்கள் அதை அடைக்கலான்னு பார்க்குறீங்க. இல்லை, திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். நான் சொல்லலை, சோ ராமசாமி 20 வருஷத்துக்கு மேலே எழுதுனது. எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, வெற்றிகரமானவர்களாக விஜயகாந்தை ஓரளவு வளர்த்தது. அந்த விஜயகாந்தோட தான் இன்னைக்கு கூட்டணி சேர்றதுக்கு போய் நீங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே விஜயுடைய பேரணிகளுக்கு, ரோட் ஷோக்களுக்கு, மாநாடுகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு, மக்கள் சந்திப்புகளுக்கு திமுக அரசு விதிக்கக்கூடிய ஒவ்வொரு தடையும் திமுக அரசாங்கத்தின் அச்சத்தின் வெளிப்பாடு. இது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தால் விஜயோட வளர்ச்சிக்குத்தான் அது உதவும். இதே விஷயத்தை தான் விஜயினுடைய வளர்ச்சி இவருடைய பார்த்து திமுக பயப்படுவதை டிடிவி தினகரன் எல்லா இடங்கள்லையும் தற்போது விஜய் என்ன தீண்ட தயாரா, நாங்கள் அவரோட கூட்டணி சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்கிற அளவிற்கு டிடிவியினுடைய பேச்சுக்கள் இப்போ நிறைய இடங்கள்ல இருந்துட்டு இருக்குது. விஜயை பார்த்து அரசியல் கட்சி பயப்படுதுங்கிறத டிடிவின்னு சொல்கிறார். கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார். ஒருவேளை விஜயோடு அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவங்கெல்லாம் விரும்புகிறாங்கங்க, விஜயோட போய் சேருவதற்கு. டிடிவி விரும்புகிறார், ஓபிஎஸ் விரும்புகிறார், இன்னும் திமுகலேருந்து ஓரங்கட்டப்பட்ட பலர் விரும்புகிறார்கள், காங்கிரஸில் இருக்க சிலர் விரும்புகிறார்கள், பிஜேபியில் இருக்க சிலர் விரும்புகிறார்கள். விஜய் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிறார். பிரச்சனை அதுதான், அவர் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், இவங்கெல்லாம் எங்களுக்கு பேகேஜ்ன்றாங்க. அவங்க யாருமே வேணாம் அப்படிங்கிறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள், டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இவர்களெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அதான் பிரச்சனை. இன்னைக்கு இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, அவர் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார். எனக்கு தெரியுங்க, இந்த கட்சிகளில் திமுகவில் குறிப்பாக எத்தனை பேர் அங்கே போய் பனையூருக்கு படையெடுத்து போக பெரும்படையோடு காத்து கிடக்கிறார்கள். அவர் சேர்க்க மாட்டேங்கிறார், அவருடைய கதவுகள் திறக்க மறுக்கின்றார். இதுதான் சார் உண்மை. இன்னைக்கு கூட்டணி வேணுங்கிறார் குற்றச்சாட்டுகள் உள்ளானவர்களை சேர்க்காம இருக்கிறதுன்றது அவருடைய நிலைப்பாடு. சரி தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவருடைய கதவுகள் திறக்கவில்லை, இவர்கள் தட்டி கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸில் செல்வாக்குமிக்க ஒருவர் எம்பியாக இருந்தவர், மந்திரியாக கூட இருந்தவர், இவரை பார்க்க 3 மணி நேரம் காத்து கிடந்து அனுமதி கிடைக்காமல் போய்விட்டார். புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவர் 3 பிரதமர்களை பார்த்தேன், 4 பிரதமர்களை பார்த்தேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸில் ஓரங்கட்டப்பட்ட ஒருவர், பேரெல்லாம் வேண்டாம். அதே தான் திமுகலையும் முக்கியமான நிர்வாகிகள் நான் சொல்லுகிறேன் சார். திமுக காங்கிரஸ் குறிப்பாக தலைவர்கள், மற்ற கட்சியில் தொண்டர்கள் இவங்களாம் தலைவர்கள் அங்கே போக இவங்களாம் பதவி இல்லைன்னா அப்படியே இந்த ராத்திரி 7 மணிக்கு மேலே கை நடுங்கும் இல்லை சில பேருக்கு. அப்படி இவங்களுக்கெல்லாம் பதவி இல்லைன்னா தாங்க முடியாது. இத்தகைய நபர்களுக்கு கட்டையில் போகிற வரைக்கும் பதவி வேணும்னுவாங்க. அது ஒரு அரசியல்வாதின்றது ஒரு தனி ஜாதி இல்லை. அவனால் பதவி இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஒரு தடவை அரசியல்வாதி ஆகிட்டாங்கன்னா வாழ்நாள் போகிற அரசியல்வாதி. இல்லாட்டி 90 வயசில் கட்சி மாறி போகிறவங்களாம் இருக்கான்ல, எல்லா பதவியும் வாங்குறாங்க. எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு 70 வயசுக்கு மேலே ஒரு புதிய கட்சியில் இவன் அனுபவம் கூட இருக்காது அவனுக்கு. 30 வயசு வயசுக்காரன் கட்சி ஆரம்பிச்சாலும் அங்கே போய் நிற்பானுங்க. அது ஒரு ஜாதி. அது பதவி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. எலெக்ஷன் வேற ஒரு 6 மாசம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு சரியான ஒரு வாய்ப்பா இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. இவங்க எல்லாரும் போக தயாரா இருக்காங்க, அவருக்கு சேர்த்துக்க மாட்டேன்றார். அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். இப்படியே போயிடலாம், நம்மளுடைய மாசம் வச்சு முடியும் அப்படிங்கிறதுல சார் அவர் கடைசி நேரத்தில் மாறலாம் சார், நான் மறுக்கல. இன்றைக்கு அவருடைய கதவுகள் திறக்க மறுக்கிறேன். டிசம்பர் வரைக்கும் அவர் யாரையும் கிட்ட சேர்த்துக்க மாட்டார். கடைசி நேர அரசியல்ல எதுனாலும் வரலாம், எப்படினாலும் சேஞ்ச். ஆமா, டிசம்பர் வரைக்கும் அவர் யாரும் சேர்த்துக்க மாட்டார். இதுதான் விஜயோட தற்போதைய ஒரு விஷயம். ஆமாம், இதுதான் அவருடைய தற்போதைய விஷயம். அவர் என்ன பேசுகிறாரு நம்ம பார்க்கணும். அந்த பேச்சுக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். ஏன்னா அவருடைய அரசியல் இப்போ தான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. நேரடியாக மக்கள்கிட்ட வராரு. 1000 கட்டுப்பாடு விதி. இந்த கட்டுப்பாடுகள்லாம் ஒரு புத்தி உள்ள தலைவனுக்கு வாய்ப்புகளாக அமையும். எவ்ரி கிளவுட் ஹஸ் இட் ஓன் சில்வர் லைனிங் வாங்க, எவ்ரி சேலஞ்ச் ஹஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் நீ கட்டுப்பாடுகளை விதிக்க விஜய்க்கு தகுதியும் திறமையும் உள்ள சக்தியும் இருந்ததுன்னா அவர் வளருவார். 2011 தேர்தலையும் ஜெயலலிதா அவர்கள் அது போன்றதான ஒரு தமிழகம் முழுவதும் அவங்களுடைய பிரச்சாரம், ஒவ்வொரு இடங்களையும் ஜெயலலிதா பேசக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு பெரிய மாதிரியா இருக்கும். ஒரு வித்தியாசமான அணுமுறை. கடைசி அந்த 1 வருடங்கள் ஜெயலலிதா எடுத்த முயற்சி ஒரு பெரிய ஒரு பலனை கொடுத்து. அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர் அவ்வளவா இது பண்ண முடியல. லாஸ்ட் 1 இயர் ஒரு பெரிய இதை கொடுத்து. விஜய் இது போன்று ஒவ்வொரு இடங்களிலும் வேற மக்கள் அந்தந்த தொகுதி சார்ந்தோ மாவட்டம் சார்ந்தோ விஷயங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு அப்படித்தான் இருக்கிறது. நான் கேள்விப்பட்ட வரை ஒரு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை, அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேச போகிறார். மாநிலம் தழுவிய பிரச்சனைகளையும் பேச போகிறார். பொது அளவில் பொதுவாக திமுக அரசுக்கு எதிரான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பான மனநிலை, ஆட்சியின் அலங்கோலங்கள், இது எல்லாத்தையும் பேச போகிறார். 2வது அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளையும் பேச போகிறார்.
அப்படித்தான் நான் கேள்விப்படுகிறேன். பேசி முடிச்ச பிறகு தான் நம்ம மார்க் போடணும். திமுக வைக்கிற மாதிரி மொழி அரசியலையோ இன அரசியலையோ மத அரசியலையோ வந்து இங்கே எடுத்துட்டு போறதுக்கான ஒரு விஷயங்கள் இந்த ஆட்சியின் அவலங்களங்க 26 தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது. வேணாமாங்க. அந்த 4.5 வருஷம் இப்போ 5 வருஷத்துல நீங்கள் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்கன்றத மக்கள் மன்றத்தில் ஒரு ப்ராக்ரஸிவ் போட்டால் வைக்கணும். இது ஒரு ரெஃபரண்டம். 5 வருஷமும் இருந்த ஆட்சி வேணுமா வேணாமான்றது. அப்போ இந்த ஆட்சியோட அவலங்களை மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு ஒரு தோல் உரிச்சு காட்டுறாரோ, மக்கள் மன்றத்தில் மட்டைக்கு 2 கீற்றாக இந்த ஆட்சியின் அவலங்களை கிழித்து எரிகிறாரோ, அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி நிச்சயம். இல்லைன்னா அவர் தோற்று துவண்டு போய் பனையூருக்கு திரும்பி போவார். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி.